இந்த குழம்பு வந்து நமக்கு இப்போ கருவாடு சாப்பிடணும் டெம்டிங்காக இருக்கும்போது சீக்கிரமாக இதை பண்ணி சாப்பிட்றலாம். புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் பேச்சுலருக்கும் இது உதவியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அது கூடவே ஒரு 20 சின்ன வெங்காயம், கருவேப்பிலை, 2 தக்காளி, 5 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கலாம். விருப்பமான காய்கறிகள் எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் உருளைக்கிழங்கும் எடுத்திருக்கேன். கருவாடை கழுவிக்கலாம். ஒரு சட்டியில் வந்துட்டு எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு, உளுந்து, சீரகம், அது கூட கொஞ்சம் வெந்தயம் போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து 5 பல் பூண்டு இருந்ததில் அதை தட்டி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாவையும் ஆனியனையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். சைட் பை புளி தண்ணி இருக்குல்ல, அது கூட வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மல்லித்தூள் 2 ஸ்பூன், அப்புறம் குழம்புத்தூள் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக காஷ்மீரி தூள் போட்டிருக்கேன் கலருக்காக. இதை வந்து நம்ம நல்லா கையாலேயே வந்துட்டு பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம 2 தக்காளி வச்சுருக்கோம்ல, அதில் ஒரு அரை தக்காளி இந்த புளி தண்ணியோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா நல்லா ஒரு திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போட்டு வச்ச இந்த கலவை வந்து நல்லா வெந்த பிறகு நம்மகிட்ட இருக்கிற காய்கறிகளை அதில் போட்டு நல்லா வதக்கி விடுவோம். இது மண் சட்டினால் நல்லா நின்று வேகும். நல்லா க்ளோஸ் பண்ணி நம்ம வைப்போம். காய்கறிகள் வந்து ஒரு பார்ஷியலாக வந்து வெந்திருக்கு. நம்ம இந்த எண்ணெயோடு சேர்த்து நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடலாம். ஆல்ரெடி நம்ம புளித்தண்ணி வந்து வச்சுருப்போம். அதை வந்து இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஆட் பண்ணணும். கருவாட்டு குழம்புக்கு உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கடைசியாக நமக்கு தேவைப்பட்டால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உப்பு சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் குழம்புக்கு தேவையான தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்ட பிறகு நம்மக்கிட்ட இருக்கிற கருவாடை ஆட் பண்ணிக்கலாம். சூப்பரான குழம்பு ரெடிங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நல்லா மணக்க ஆரம்பிச்சிடும். அடிக்கடி நீங்கள் கரண்டி போட்டிங்கன்னா கருவாடு உறைஞ்சிரும். ஸோ நம்ம கொஞ்சம் பார்த்து தான் சேர்க்கணும். அதுக்கப்புறம் நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே இவ்வளோ சூப்பராக இருந்தது. இப்போ சூடான சாதத்தில் இந்த சூப்பரான குழம்பை ஊற்றி சாப்பிட்லாம். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. இருந்தாலும் ஒரு பாயில்டு எக் வச்சு சாப்பிட்டா இன்னுமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.